கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 9/4/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யட்டோமப்பா. உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்திற்குள்ளாக நீ வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பும் நன்மையும் சுகமும் கிருபையும் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக தகப்பனே. சங்கீதம் 27:14 படி கர்த்தருக்குள் காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா எப்போதும் உமக்குள்ளாக காத்திருந்து ஆண்டவரை இவருடைய இருந்தின் சிறப்பட்டு சகல ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் செய்யுங்க. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 9/4/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேர்தலில் என் தேவனுடைய கரம் இருப்பதாக அப்பா, உங்களுடைய அனுகிரகமும் இதன் மீது இருந்து செயல்படும்படியாக செய்யுங்க. சிறந்த தலைவர்கள் எங்களுக்காக உருவாக்குவீராக. மத சார்பில்லாத ஆட்சியை அப்பா நீர் ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபை தேசத்தின் மீது இருந்து செயல்படட்டும். எல்லா ஜனங்களும் நன்மை பெற்றுக் கொள்ளும்படி செய்யுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தையும் வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. இந்த நாள் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.